Dear children, already you know that plant tissue generally we are classified. One is called meristematic tissue, another one is called permanent tissue. What do you mean meristematic tissue? There are three types. Now you know that position often we classify apical, intercalary and lateral meristem. In case of permanent tissue, there are two types. One is called simple permanent tissue, another one I told you know complex permanent tissue. See how they are classified simple permanent tissue. There are classified into parenchyma, collenchyma, another one is called sclerenchyma. So complex permanent tissue there are classified into xylem and phloem. Let's discuss first one, simple permanent tissue. What is meant by simple permanent tissue? Already I told you know, it's made up of only one type of cell. There is a group of cell is called tissue, one type of tissue. There are structurally and functionally similar example of parenchyma, collenchyma, another one is called sclerenchyma. First, parenchyma. What is meant by parenchyma? See, parenchyma, there are simple permanent tissue. It composed to all are is living cell. Generally, the cell wall is made up of thin cellulosic in nature. The shape is called round, oval, and rectangular or polygonal, or maybe irregular in nature. Their intercellular spaces in well developed here, so that's why it's more than a function of that. For example, of parenchyma, another is called chlorenchyma. See, there is a storage parenchyma. See, more than type of parenchyma. Why there is a nature of different type of there occupied? Because the position of intercellular spaces. See, when we have the intercellular spaces when large, that filled with the air sac cavity, that is called parenchyma. So parenchyma may be stored in water. That's why it's called storage parenchyma. Because of in xerophytic plant, you know, when stores of food material or water, so that's why water in succulent, because of storage parenchyma, well stored is a nature of some of the food reserve. ஸோ ஐ சே இன் தமிழ். இப்போ பேரன்கைமா அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒரு வகையான சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ நமக்கு தெரியும். ஜென்ரலாக பேரன்கைமா டிஷ்யூ எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா, இட் இஸ் எ ப்ரீ கர்சர் டிஷ்யூன்னு சொல்லுவோம். அதாவது எல்லா டிஷ்யூக்கும் முன்னோடியாக இருக்கும். ஆல் த ஆர்கன் ஆஃப் த பிளான்ட் பாடி, எல்லா ஆர்கன்லையும் இருக்கக்கூடிய ஒரு செல்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா அது பேரன்கைமா தான் இருக்கும். ரூட், ஸ்டெம், லீவ்ஸ், என்டையர் ஆல் த ஏரியா. ஸோ அதனால தான் அது ப்ரீ கர்சர் டிஷ்யூன்னு சொல்கிறோம். ஸோ பாரன்கைமாவுடைய அந்த செல் வால் எப்படி இருக்குன்னா தின்னாக இருக்கும், செல்லுலோஸாக இருக்கும். ஸோ பாரன்கைமா வந்து சேஃப் வந்து ரவுண்டாக இருக்கலாம், ஓவலாக இருக்கலாம், ரெக்டாங்குலராக இருக்கலாம், இல்லை பாலிகோனில் ஏதோ ஒரு ஷேப்பில் இருக்கலாம். இர்ரெகுலர் ஷேப்னு சொல்கிறோம். இப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த செல் ஆர் அரேஞ்ச்டு இன் ஏ லூஸ்லி இன்ட்ரசெல்லார் ஸ்பேசஸ் இஸ் மேபி, இன்ட்ரசெல்லார் ஸ்பேசஸ் இருக்கும். மோர் தென் இது என்ன சொல்லுவாங்கன்னா 10 to 12 ஃபேஸ்டுன்னு சொல்லுவாங்க. 10லேருந்து 12 தலைகள் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும். இதை கொடுத்துருக்காங்களா அந்த மாதிரி பாருங்கள். ஸோ இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் இருக்குது. இந்த ரெண்டு செல்லுக்கு இடைப்பட்ட அந்த ஸ்பேஸ் பாருங்கள், இந்த தெரியுதா, இதான் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த தெரியுது பாருங்கள், இந்த ஸ்பேஸ் இருக்குது. இந்த இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் இருக்கிறத வச்சு நம்ம என்ன சொல்லலாம், ஒரு இந்த இது வந்து ஒரு வேறு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பாரன்கைமாவுடைய ஃபங்க்ஷன் நிறையா இருக்குது. அதில் ஏரை சேக் பண்ணி, அதாவது ஏர் காற்றறைகளை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கனால தான் வென் அக்வாட்டிக் பிளான்ட் லைக் வாட்டர் ஹைஜின்ஸ் அண்ட் ஆல்சோ சம் ஆஃப் த அக்வாட்டிக் பிளான்ட் ஃப்ளோட்டிங் ஆன் த வாட்டர் சர்ஃபேஸ் இன் கரண்ட். அதாவது தண்ணியில் மிதக்கிற காரணம் என்னென்னா, இந்த பரன்கைமா ஏர் சேக் கேவிட்டியாக அந்த காற்று பைகள் இருக்கும், அதனால் அது மிதக்குது. அதே மாதிரி சில பரன்கைமா செல் வந்து ஸ்டோர் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் உணவுகளை ஸ்டோர் பண்ணிடுது. ஈவன் பேட்டியல் ஆஃப் பொட்டேட்டோ பொட்டேட்டோ டியூபர் எடுத்துக்கோங்களேன், ஸ்டார்ச் கிரெயினை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு, அதனால் நமக்கு ஸ்டார்ச் கிடைக்கிது. ஸோ இதை விட்டால் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு பீட்டியூலா பனானா கேனா ஸ்டெல்லாட் பாரன்கைமா சொல்லுவாங்க. அதாவது வாழை இருக்குல்ல, வாழையினுடைய அந்த நார் பீட்டியோலா அதில் வந்து கடினமாக இருக்கிற காரணம் இந்த பாரன்கைமா சொல்கிறாங்க. இது போக சில பாரன்கைமா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈவன் சம் பாரன்கைமா ஆக்டஸ் ஏ ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை செய்து. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்
synthesis of own food with help of sunlight. C is called chlorengema is like polysaid parenchyma அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள் நிறையா டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூவில் இங்கே கொடுத்துருக்கு, க்ரீன் கலராக இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கான என்ன காரணம்னா தேர் இஸ் பாலிசைட் parenchyma ஆர் ஸ்பாஞ்சி parenchyma. சி ஒரு புக், இப்போ உங்கள் புக்கை பார்த்துக்கோங்க. சி த புக் இஸ் கிவன். parenchyma ஜென்ரலி த டைப் கொடுத்துருக்கு. ஏரன்கேமா ஏர்சே கேவிட்டி, த ஃபில்டு வித் ஏர்சே கேவிட்டி, நிறைய காற்று பைகள் இருக்கும். chlorengema பாருங்கள், சி த குளோரோஃபில் பிக்மெண்ட் ஸ்டோர்ட் இன் செல்ஸ். லைக் திஸ் இஸ் நத்திங் பட் இஸ் அ பாலிசைட் parenchyma. இது ஒரு பாலிசைட் parenchymaன்னு சொல்லுவோம். இது எங்கே இருக்கும்னா லீஃபில் இருக்கும் மீசோபில் டிஷ்யூ, அதாவது கார்டெக்ஸ் ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு வகையான டிஷ்யூ. ஸோ இதனால தான் இட் மேக் டு ஃபோட்டோசிந்தசிஸ் ரைட்டா. ஸோ இது மாதிரி parenchyma நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு colongema. வாட் இஸ் மீன் பை colongema? ஸோ நம்ம பார்த்தா எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துருக்கேன் பாருங்கள். parenchymaவுடையது லிவிங் செல்லாக இருக்குது. நம்ம சொன்னது அப்படியே இருக்குது பாருங்கள். ஸ்டோரேஜ் இருந்தால் ஸ்டோரேஜ் parenchyma, chlorengema குளோரோஃபில் இருக்காங்க. அதுவே அக்வாட்டிக்கில் ஃப்ளோட் பண்ணுற காரணம் என்ன, ஏரன்கேமா. ஸோ அதுபோக நம்ம வெட்டி பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்குது. சென் colongema. சி வாட் இஸ் மீன் பை colongema? colongema, they are composed, it is also living cell. When we see their colongema see just below the epidermis 2 or 3 layer composed. Epidermis, what do you mean epidermis? Outermost covering layer of the plant body. அதாவது செல்லு வந்து பார்த்திங்கன்னா இந்த colongema செல் எங்கே இருக்குன்னா இது ஒரு வகையான சிம்பிள் பர்மனெண்ட் டிஷ்யூ தான். இது அந்த எபிடெர்மிஸ் சொல்லக்கூடிய அந்த மேற்பகுதியில் இருக்க அடுத்து 2-3 லேயர் இருக்கக்கூடிய லேயர் colongemaன்னு சொல்கிறோம். சி யுவர் புக் கிவன் 211. இட் இஸ் colongema இஸ் எ லிவிங் டிஷ்யூ பவுண்ட் beneath அந்த எபிடெர்மிஸ். அதுக்கு மீனிங் அதான், அந்த எபிடெர்மிஸ் கீழே இருக்குன்னு அர்த்தம். செல் ஆர் elongated with unevenly thickened non-lignified wall. ஹேவிங் இன்டர்செல்லா ஸ்பீசஸ் திக்கர் கார்னரில் கொடுத்துருக்கு. இங்கே கிவ் ஃப்ளெக்சிபிலிட்டி அலோவ் த பெண்டிங் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ இது எங்கே இருக்குன்னா செல்லு ஃபுல்லாக எலாங்குவேட்டடாக இருக்கும். இதில் ஃபுல்லாக லிக்னிஃபைடு வால், அதாவது செகண்டரி க்ரோத் சொல்லக்கூடிய லிக்னிங் சப்ஸ்டன்ஸ் நிறையா இருக்கும். செல் ஹாவ் ரெக்டாங்குலர் ஆர் டேப்பரிங் இன்டு பெரிஸ்டன்ட் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட். டேப்பரிங்காக இருக்கும், ரெக்டாங்குலராக இருக்கும். What is the main function that are provide mechanical support of the growing organ, especially in young organ? So generally where is found in a colongema? Colongema was seen in a growing portion that's due to the responsible for mechanical support, because this type of colongema cells there is a flexibility in nature. அதாவது தாவரங்களுக்கு வளைவுத்தன்மையை கொடுக்குது, ஆனால் உடையாது. ஸோ அதான் என்ன சொல்கிறாங்க, மெக்கானிக்கல் சப்போர்ட் டு த பிளான்ட் பாட். ஜென்ரலி வேர் ஐ ஃபவுண்ட் இன் திஸ் கைண்ட் ஆஃப் colongema cell. PTOL. வாட் யூ மீன் PTOL? அதாவது இலை காம்புன்னு சொல்லுவோம்ல, அந்த இலை வந்து தண்டில் தொட்டிட்டு பாருங்க, அந்த பகுதி PTOல்னு சொல்கிறோம். இப்போ அது வந்து பாருங்கள், அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து இலையை தனியாக அந்த அந்த பிரான்ச்சஸ்லேருந்து பிடிங்கி எடுக்க முடியும். ஆனால் இந்த பகுதின்னு சொல்லக்கூடிய அந்த இலையை தனியாக வந்து அந்த PTOல மட்டுமே தனியாக பிக்க முடியாது, நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது காரணம் என்னென்னா colongema தான். ஏன்னா அது மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்குன்னு சொன்னோம் இல்லையா. அதே பெடிசில்னு சொல்லக்கூடிய நம்ம பூக்காம்பு, பூடைய அந்த காம்பு இருக்குது பார்த்திங்களா, அதுலேயும் இது நிறையா இருக்குது சொல்கிறாங்க. ஜென்ரலி வாட் ஆர் த colongema types? See the picture is given. இப்போ colongema நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சி லிக்னிஃபைடு வாலாக இருக்குது. பவுண்ட்ரி ஆஃப் த கார்னரில் மேபி வந்து பார்த்தோன்னா இர்ரெகுலராக மார்ஜின் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் colongema வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி. ஆனால் அதெல்லாம் புக்கில் கொடுக்கல. சி ஆங்குலர் colongema,
லேமினேட் கொலன்கேமா, லேக்குனேட் கொலன்கேமா அந்த மாதிரி சில டைப்ஸ் இருக்குது. அது ஈவன்லி அரேஞ்ச் ஆஃப் செகண்டரி சப்ஸ்டன்ஸ் ஆஃப் லைக் லிக்னின்ஸ், ஹெமிசெல்லுலோஸ், பெக்டின், அதாவது இரண்டாம் நிலை சப்ஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய உறுதித்தன்மை கொடுக்கக்கூடிய பொருட்கள் சொல்லக்கூடிய ஹெமிசெல்லுலோஸு, பெக்டினு, லிக்னின் இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் இருக்கிறத வச்சு அதை நம்ம பிரிக்கலாம். லேமினேட் கொலன்கேமா, லேக்குனேட் கொலன்கேமா, ஆங்குலர் கொலன்கேமா. இப்போ லேமினேட் கொலன்கேமா எங்கே இருக்குன்னா பெரும்பாலும் ஹைப்போடெர்மிஸ் ஆஃப் ஹீலியாந்தஸ், அதாவது சன்ஃப்ளவர் பிளான்ட்டில் இருக்கும். அதுவே ஆங்குலர் கொலன்கேமா வந்து பார்த்தோன்னா நிக்கோட்டினா டொபாக்கோத்தில் இருக்கும். அதுவே வந்து பார்த்தோன்னா லேக்குனேட் கொலன்கேமா ஹைப்போமியா பேட்டர்ன்ஸ்னு சொல்லக்கூடிய தாவரங்களில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் பெரிய கிளாஸில் படிச்சுக்கிருவீங்க. த நெக்ஸ்ட் ஒன் ஸ்க்லெரன்கேமா. See what is meant by sclerenchyma? Generally parenchyma, collenchyma there are is called living, but sclerenchyma said itself. Sclerenchyma consists thick walled cell often to lignified. இது ஒரு திக் வால்டாக இருக்கும், அது லிக்னிஃபைடு வால்னு சொல்கிறோம். There are sclerenchyma are dead do not possessing in living protoplasm maturity. The cell supported by there are two groups, one is called scleroid, another one is called fiber. ரெண்டு டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ இருக்குது இதில். அதில் ஸ்க்ளெரைடுன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று ஃபைபர்னு ஒன்று இருக்குது. கொலன்கேமா பற்றி நம்ம பார்த்தோம், இந்த மாதிரி இருக்கும். அதே ஸ்க்ளெரன்கேமா பாருங்கள். when there is a dead cell, more dead cell, it made up of secondary substance called lignin. So there are two types, one is called scleroid, another one is called fiber. Scleroid short cell, fiber is a long cell அப்படின்னு சொல்லுவோம். இவர் புக்கில் கொடுத்துருக்க இமேஜை காட்டுறேன். the book images are there. Sclerenchyma mostly is a dead cell, figure of 18.4 கொடுத்துருக்கு. ஒன்று ஸ்க்லெரன்கேமா, இன்னொன்று அது ரெண்டு டைப்ஸாக இருக்குது, ஒன்று ஸ்க்ளெரைடு இன்னொன்று ஃபைபர்னு சொல்கிறோம். ஸ்க்ளெரைடு வந்து ஷார்ட் செல்லாக இருக்குது, ஃபைபர் வந்து லாங் செல் இருக்குது. ஸோ வாட் இஸ் மீன் பை ஸ்க்ளெரைடு? ஸ்க்ளெரைடு widely distributed in the plant body. There are usually broad, maybe occur in single in group. அதாவது ரொம்ப வைடலாக இருக்கக்கூடியது ஸ்க்ளெரைடு தான் சொல்கிறாங்க. Moreover, scleroid is isodiametric nature. There are with lignified wall. Isodiametric-ஆக இருக்கும், lignified wall-ஆக இருக்கும். Pits may be prominent. It's seen in along the wall. Pits இருக்கும், துளைகள் இருக்கும். Lumen, the filled with material. So scleroid commonly found in a fruit and seed. For example, stony fruit சொல்கிறோம்ல நம்ம banana, mango. ஸ்டோன் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சீடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா இந்த டைப் ஆஃப் ஸ்க்ளெரைடு இருக்கிறது தான். ஈவன் சீடுன்னு எடுத்துக்கிட்டால் நம்ம பைசம் சட்டைவம், ஈவன் அதாவது பட்டாணி சுண்டலில் பார்த்திங்கன்னா அந்த கடினமான ஓடு இருக்குது பார்த்திங்கன்னா, அதனுடைய அந்த பட்டை அது வந்து கடினமாக இருக்காருன்னா இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வச்சு நிறையா டைப்ஸ் இருக்குது. ஸ்க்ளெரைடு, பிரான்ச்சி ஸ்க்ளெரைடு, ஆஸ்டியோ ஸ்க்ளெரைடு, மேக்ரோ ஸ்க்ளெரைடு, இந்த மாதிரி சில டைப்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பெரிய கிளாஸில் வரும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, ரைட்டா? ஸோ இப்போ ஸ்க்ளெரைடுனா என்னென்னு பார்த்துட்டோம். ஷார்ட் செல்லாக இருக்கும், டெட் செல் தான் அதுன்னு சொல்லி பார்த்தோம். ஃபைபர் moreover is elongated. Sclerenchyma cell usually with a pointed up end. There are wall or lignified. There most abundantly many fiber plant. For example, Cannabinus sativa, ஹைபிஸ்கஸ், அதாவது ஈவன் நம்ம செம்பருத்தி செடியில் இருக்கிறது, ஜூட் ஃபைபர், ஈவன் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஈவன் காட்டனில் இருக்க ஃபைபர், லிப்ரிஃபை ஃபைபர், ஃபாஸ்ட் ஃபைபர், இது மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபைபர் இருக்குது. இப்போ ஃபைபர் ஃபுல்லாமே தேர் மோரோவர் இஸ் ஏ இந்த டைப் ஆஃப் ஸ்க்ளெரன்கேமா டிஷ்யூ. ஸோ பார்த்தீங்கன்னா இன் தமிழ் ஸ்க்ளெரன்கேமா செல் அப்படிங்கிறது அது ஒரு டெட் செல் தான். அதில் ஸ்க்ளெரன்கேமாவில் ரெண்டு டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தா, ஒன்று ஸ்க்ளெரைடு, இன்னொன்று ஃபைபர்னு. ஸ்க்ளெரைடுங்கிறது வந்து பார்த்தோன்னா ஷார்ட் செல்லாக இருக்கும், ஃபைபருங்கிற லாங் செல்லாக இருக்கும்.
ஸ்க்ளரைடு வந்து பெரும்பாலும் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஃப்ரூட்டு சீடில் தான் இருக்குது. ஆனால் ஃபைபரில் வந்து பார்த்திங்கன்னா லாங் வெட்டடாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் காட்டன் இந்த மாதிரி பிளான்ட்டில் இருக்குது. உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க ஹைபிஸ்கஸில், அதுவும் அந்த ஹைபிஸ்கஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கெனாபினஸ் சட்டைவான்னு சொல்லக்கூடிய கெம்பு. அதே மாதிரி நம்ம காட்டன் எடுத்துக்கலாம், பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, தீஸ் ஆர் ஆல் த ஆஸ்பெக்ட் வி ஆர் லேர்ன். சிம்பிள் பெர்மனெண்ட் டிஷ்யூ. சிம்பிள் பெர்மனெண்ட் டிஷ்யூன்னா என்னென்னு பார்த்தோம். சிம்பிள் பெர்மனெண்ட் டிஷ்யூ வந்து இப்போ நம்ம 3 டைப் பார்த்தோம் இல்லையா. ஒன்று பாரன்கேமா, கோலன்கேமா, ஸ்க்ளிரன்கேமா. பாரன்கேமா பெரும்பாலும் எல்லாத்துலேயுமே இருக்குது, லிவிங்கு. கோலன்கேமாங்கிறது இப்போ ஒரு ஆர்கனில் மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்குறக்காண்டி இருக்குது, அது லிவிங் தான். ஆனால் ஸ்க்ளிரன்கேமா வந்து பார்த்தோன்னா டெட் செல்லு. ஏன்னா இதுதான் வந்து செகண்டரி திக்கனிங் சொல்லக்கூடிய அந்த மிக தாவரங்கள் உறுதியாக இருக்கிற காரணமே இந்த ஸ்க்ளிரன்கேமா தான். அதில் நம்ம 2 டைப்ஸ் பார்த்தோம், ஸ்க்ளிரைடு அண்ட் ஃபைபர். ஓகே, அனதர் ஒன் டைப் காம்ப்ளெக்ஸ் பெர்மனெண்ட் டிஷ்யூ பற்றி பார்க்கலாம் அடுத்து.